ஹலோ யுவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், எம்ஜிஆருடன் நடிக்காமல் போன 4 புகழ்பெற்ற நடிகர்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆருடன் பல நடிகர்கள் இணைந்து நடித்துள்ளார்கள். இருந்தபோதிலும் எம்ஜிஆருடன் இப்பொழுது சொல்லப்போகின்ற 4 நடிகர்களுக்கு மட்டும் நடிக்க வாய்ப்பே கிடைக்கவில்லை. அவர்களை பற்றி இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒன்று, பழைய நடிகர் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் 1965 ஸ்ரீதரின் வெண்ணிற ஆடை படத்தில் அறிமுகமானவர். சிவாஜியுடன் தங்கப்பதக்கம், வசந்த மாளிகை, ராஜபாட், ரங்கத்துறை, ஞான ஒளி போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். ஆனால் ஸ்ரீகாந்த் எம்ஜிஆருடன் ஒரு படத்தில் கூட நடிக்கவில்லை, நடிக்க வாய்ப்பே வரவில்லை. இது ஒரு ஆச்சரியமாகவே இருக்கிறது. ஆனால் அதிகமான படங்களில் நடித்தவர் ஸ்ரீகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, நகைச்சுவை நடிகர் வெண்ணிற மூர்த்தி. இவரும் ஸ்ரீதரின் வெண்ணிற படத்தில்தான் 1965 அறிமுகமாகினார். அதிகமான படங்களில் இப்போது வரை நடித்து கொண்டிருப்பவர் வெண்ணிற மூர்த்தி. ஏனோ தெரியவில்லை, இவருக்கு எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பே வரவில்லை. ஆனால் சிவாஜியுடன் அஞ்சல்பட்டி 520, சிவந்தமன், 3 தெய்வங்கள், அன்பே ஆருயிரே போன்ற படங்களில் நடித்துள்ளார். அடுத்து, நடிகர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கருக்கும் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு வரவில்லை. ஆனால் ஒரு தாய் மக்கள் படத்தில் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பு வந்தது. அதுவும் டிராப் ஆகி போய் பணம் எடுக்காமலே நின்று போய்விட்டது. ஜெய்சங்கருக்கு பதிலாக எம்ஜிஆருடன் முத்துராமன் நடித்தார். அடுத்து, நடிகர் ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரனுக்கும் எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பே வரவில்லை. ஆக ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ஸ்ரீகாந்த், வெண்ணிற மூர்த்தி ஆகிய 4 பெரிய நடிகர்களுடன் எம்ஜிஆருடன் நடிக்காமல் போய்விட்டார்கள். சரி யுவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.